வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்கில் போட்டுட்ருக்கோங்க. அதாவது நாளைக்கு பிறக்கக்கூடிய குழந்தையோட ஜாதகத்தை முன்னத்த நாளான இன்றைக்கே நம்ம உண்டான பலன்களை போட்டுட்ருக்குறோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குழந்தைய கூட எடுத்துக்கலாம், இல்லைனாலும் உங்களுக்கு பயன்படுமே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் போட்டுட்ருக்கேங்க. நம்ம ஜாதகம் பார்க்குறதுங்க, வாஸ்து பார்க்குறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரசன்னம் பார்த்து சொல்லக்கூடியது, ஜாதகம் எழுதக்கூடியது எல்லாமே செஞ்சிட்ருக்கேங்க. தேவைப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சரி, 4/12/2025 அன்றைக்கி பிறக்கிற குழந்தைகளோட ஜாதக பலனை எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். பிறக்கிறது வியாழக்கிழமை அன்னைக்குங்க. வியாழக்கிழமைனாவே அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. எல்லாத்துக்கும் கொடுக்குற மனப்பான்மை இருக்கும். எதையுமே அவங்க தாராள மனப்பான்மையாக இருக்கக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக கொடுக்குங்க. நாளைக்கு பௌர்ணமி வேறு, சரிங்களா? கிருத்திகை நட்சத்திரம், பௌர்ணமி வேறு. இது அருமையான ஒரு பலன். என்றைக்குமே அழகுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ரிஷபராசிக்காரங்க தாராள மனப்பான்மை இருக்கும், அழகுக்கு சொந்தக்காரங்க. சூரியனை போல இவங்க இருப்பாங்க, குடுக்கல் எல்லா விஷயத்துக்கும், சரிங்களா? பௌர்ணமி திதிங்க. கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறக்கக்கூடிய அமைப்புங்க, சரிங்களா? இந்த கிருத்திகை நட்சத்திரம் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடியது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய அமைப்புங்க. இப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடியது அப்படின்னு சொன்னால் தசாபுத்தியும் சூரியனோட தசாபுத்தி நடக்குங்க. இந்த சூரிய தசாபுத்தி நடக்குதுன்னா எந்தெந்த லக்னத்துக்காரங்களுக்கு இந்த சூரியன் ஆக மாட்டார் அப்படிங்கிறது நமக்கு வேணும். அவள் உட்கார்ந்துருக்க சாரநாதனும் கேட்ட நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்காருங்க, சரிங்களா? அப்படின்னு பார்க்கும்போது புதனோட சாரமும் நமக்கு பாதிப்பை கொடுக்கும். அப்போனா விருச்சக லக்னம், தனுஷ் லக்னம், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா மகர லக்னம், கும்ப லக்னம், மேச லக்னம். இந்த 4 லக்னத்துக்காரங்க கொஞ்சம் பாதிக்கப்படுவீங்க. ஏன் கும்ப லக்னம், தனுசு லக்னம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறது நமக்கு வேணும். ஏன்னா இந்த சூரிய தசாபுத்தி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு குறிப்பிட்ட காலம் 6 வருஷம் நடக்குது அப்படின்னு சொன்னால் பிறக்கிற நேரத்தை பொறுத்து அதோட தசாபுத்தி காலம் ரொம்ப குறைஞ்சிரும். அடுத்து வர்றது சந்திர தசை. இந்த சந்திரன் யாருக்கு 6 கெட்டா இருக்காரோ அவங்களும் பாதிக்கப்படுவாங்க. அதனால தான் தனுசு லக்னத்தையும் சொன்னோம், கும்ப லக்னத்தையும் சொன்னோம், சரிங்களா? அப்போனா 6 கெட்டா உட்காந்துருக்கும் போது தந்தை கஷ்டப்படுவாங்க, வேண்டாத பிரச்சனையில் போய் மாட்டலாம், விபத்துகள் ஏற்படலாம், கடன் நோயை கொடுக்கலாம், வேண்டாத வம்பு வழக்கு பிரச்சனையில் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரைக்கும் இழுத்துட்டு போகலாம். அதனால் விருச்சக லக்னம், தனுசு லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம், இந்த 4 லக்னத்துக்காரங்க கொஞ்சம் நல்லா பாதிக்கப்படுவீங்க. இன்னொரு லக்னமான மேச லக்னமும் கொஞ்சம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம், சரிங்களா? இந்த இதெல்லாம் தான் லக்னங்கள் பாதிக்கப்படக்கூடிய லக்னங்கள். எது நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயுள் பலம் அதிகமாக இருக்கக்கூடிய லக்னம்னு பார்த்தோம்னா விருச்சக லக்னமும் நல்லா தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா மேச லக்னமும் அருமையாக இருக்கக்கூடிய அமைப்பு. மற்ற கிரகத்தில் பார்த்தீங்கன்னா குரு உச்சமாக இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருக்கிறதுனால அது பலன் இல்லாமல் போகுது. உச்ச கிரகம் வக்ரமானதுனால பலன் இல்லை, நீச்ச பலனை தராரு அப்படிங்கிற காரணத்தினாலையும் அவர் பலம் இல்லாமல் போகிறாரு அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். சரி, இதே இது நாடி முறைப்படி நம்ம கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். குழந்தைக்கு செரிமான கோளாறு பிரச்சனைகள் கொஞ்சம் கொடுக்கும். அம்மாவுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கண் சம்மந்தப்பட்டதில் இடது கண் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கொடுக்குங்க. அம்மாவுக்கு வேண்டாத கெட்ட பேரையும் இது கொஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க. ஃபோனால் அம்மாவுக்கு சங்கடத்தை வரக்கூடிய அமைப்பு உண்டு. குழந்தைக்கு தோல் பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வரக்கூடிய அமைப்பு. பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால எவ்வளவு சம்பாதிச்சாலும் தந்தை மிச்சம் பண்ணி வைக்க முடியாத சூழ்நிலையை இது கொஞ்சம் கொடுக்குங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறது, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ஃபைனான்ஸ் பண்ணுறது, ஆசிரியர் சம்மந்தப்பட்ட தொழில், இது எல்லாமே தந்தைக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியது, சரிங்களா? ஒரு சில பேர் நூல் துணி சம்மந்தப்பட்ட வேலையும் செய்யக்கூடிய அமைப்பு வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடும். துணி வாங்கி விற்கிற வேலையும் நல்லா இருக்குது. கட்டட சம்மந்தப்பட்ட வேலை செய்யக்கூடியவங்களும் தந்தை இருப்பாங்க. தந்தை வழி சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் கொஞ்சம் பயன்படக்கூடிய அமைப்பில் இருக்குங்க. அது பின்னும் பிறவும் உங்களுக்கு நல்லாவே பயன்படும். இல்லைனாலும் நிலவுலன்களை வாங்கக்கூடிய பையனாகவும் அவன் பிறப்பான் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் குழந்தைகளுக்கு வருங்க. இரத்த குறைபாடு பிரச்சனை வரும், சரிங்களா? இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்ததுன்னா சகோதரன், முதல் பெண் குழந்தை அப்படின்னா சகோதரன் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அடுத்து சகோதரன் பிறக்கும். இரத்த குறைபாடு பிரச்சனை, முதுகு தண்டுவோட பிரச்சனை, பின்னும் பிறவும் பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் அனுபவிப்பீங்க, சரிங்களா? இளமையில் திருமணம் பண்ணக்கூடாது. ஒரு 23 வயசுக்கு மேலே திருமணம் பண்ணுறது தான் சிறப்பு. அதிகாரத்துக்கு சொந்தக்காரியாக இருப்பீங்க. அரசு சம்மந்தப்பட்ட வேலையை செய்யக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குங்க, சரிங்களா? கொஞ்சம் சோர்வு தன்மைக்கு சொந்தக்காரங்களாகவும் இருப்பீங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். தோல் பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் பின்னும் பிறவும் ஏற்படும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம். இதுவே கோச்சாரத்தைப்படி எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் உண்டா அப்படின்னா சித்திரைக்கு மேலே
இடம் வாங்கக்கூடியது, வீடு கட்டக்கூடிய யோகமும் சேர்ந்து தந்தைக்கு கொடுக்கும் அப்படிங்கிற காரணத்தையும் புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா வேண்டாத விபத்துகள் ஏற்பட்டு ஆஸ்பத்திரி வரைத்தையும் வைக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். சரிங்களா? இன்னும் மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.